ஹலோ பேஸ் அனைவருக்கும் ஒரு வயசானவங்க ஒரு பெண்மணியிடம் இப்படி பேசுறாங்க. அவரு இந்த ஊரோட மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர். அந்த கோடீஸ்வரருக்கு வயசு 70ஆவது. அவரு உடனடியாக கல்யாணம் பண்ணு சொல்றாரு. அவருக்கு மனைவி தர்றாரு. உனது வீட்டுல தான் ஒரு பெண் இருக்கு, அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் யோசிக்கிறாங்க. அந்த பெண்ணிடமே சொல்றாங்க. அந்த பெண்ணு அருந்து போறா. அதுக்கு பிறகு நடந்ததுதான் அந்த ஊரே அதிர வைக்குது. அந்த நகரத்து மத்தியில நடுத்தரமான ஒரு குடும்பம் வச்சு வருது. அது ஒரு ஏழை குடும்பம்னு சொல்லலாம். முக்கியமா கணேஷ் என்ற ஒரு 18 வயசு சிறுமி வந்து வந்துடுறா. அவருடைய சின்ன வயசுலயே அவருடைய அப்பா அம்மா வந்து இறந்துடுறாங்க. அவளை கவனிச்சுக்கிறது எல்லாமே அவருடைய அண்ணனும் அண்ணியும் தான். அவருடைய அண்ணன் ரஷீத், அவருடைய அண்ணி சல்மா. சல்மா எப்போதும் கடுகுடுன்னு இருப்பாங்க. முக்கியமா ரொம்ப கோவப்படுவாங்க. அதாவது கணேஷ எப்போதும் வேலை வாங்குறதுலே குறியா வந்திருப்பாங்க. காலைல எந்திரிக்கிறதுல இருந்து இரவு தூங்குற வரலையும் ஏதாவது சொல்லி அவளை ஒரு வேலைக்காரி மாதிரியே வேலை வாங்கிட்டே இருந்திருப்பாங்க. முக்கியமா பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, அதாவது வீட்டு வேலை அத்தனை வேலைகளையும் துடைக்கிறதுல இருந்து எல்லா வேலையுமே கணேஷ் தான் செய்யறா. வெயில் நாள், மழை காலம், குளிர்காலம் அப்படின்னு அவளுக்கு எந்த காலமும் இல்ல. எதுவா இருந்தாலும் அவ வேலை செஞ்சே ஆகணும். காலைல எந்திரிச்சா வெளில போய் விறகு வெட்டி வீட்டுக்கு கொண்டு வந்து சமைச்சே ஆகணும். இப்படி சூழ்நிலை அவளுக்கு விடுமுறை நாள்னா என்னன்னு தெரியாது. ஒரு நாள் கூட ஓய்வே கிடையாது. எப்பொழுதுமே வேலை செஞ்சுட்டே இருக்கா. சல்மாவோட கணவர் ரசித்து மனதளவுல ரொம்ப நல்லவரு. ஆனா மனைவி சொல்றத எப்போதும் கேட்டுதான் ஆகணும். அப்படி இல்லைன்னா அவருக்கே சாப்பாடு கிடைக்காது. அந்த சூழ்நிலை அவரும் மனைவிக்கு பயந்து எல்லாத்துக்கும் தலையாட்டுவாரு. கனிஷ்கா அவளை வேலை செஞ்சாலும் சால்மாவோட குழந்தைகளுக்கு நெய்யில ரொட்டி சுட்டு அவ தருவா. ஆனா கனிஷ்காவுக்கு மீந்த ஒரு ரொட்டி இல்லைன்னா 2 ரொட்டி தான் இரவு படுத்து தூங்கும் போது கிடைக்கும். அந்த ரொட்டியை சாப்பிட்டு தான் அவ பசியோட படுத்திருப்பா. ஆனா கனிஷ்கா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கடவுள் தான் தனது குறைய வந்து சொல்லுவா. ஆனா அவளை ரொம்ப அழகா இருந்தாலும் அவளுடைய சோகமும் அவளுடைய அழுக்க ஆடைகளும் அவளுடைய அழக மறைச்சிடுது. இப்பதான் ஒரு நாள் ஊர்ல நிறைய பேரு இப்படி பேசிக்கிறாங்க. கனிஷ்காவுக்கு வயசாயிட்டே போயிட்டு இருக்கு. ஆனா அவளுக்கு கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு ரசித்தை பார்த்து கேக்குறாங்க. இப்ப ரசித்தும் இதை பத்தி யோசிக்கிறாரு. இப்ப நாளோட இந்த செய்தி சல்மாவுக்கும் போகுது. இப்பதான் அவங்க ரொம்பவே பயப்படுறா. அவருடைய கணவரிடம் இவ்வளவு வரதட்சணைக்கு நம்ம எங்க போறது, இவ்வளவு செலவு செஞ்சா எப்படி நம்ம குழந்தைகளை பாதுகாக்க முடியும், எப்படி நம்ம குழந்தைகளுக்கு படிப்பு செலவு பண்ண முடியும், நம்ம வேலைக்கு ஆகாது அப்படின்னு தட்டி கழிச்சிடுறா. இந்த இடத்துல தான் ஒரு வயதான பெண்மணி சால்மாவிடம் வராங்க. அவங்க வந்துட்டு இந்த நகரத்துல ஒரு பெரியவர் இருக்காரு, சேத் ஜமால் எல்லாருக்குமே தெரியும்ல. அவருடைய மனைவி இறந்து ரொம்ப நாளாச்சு. இப்ப வயசு 70ஆவது. 70 ஆனாலும் அவரை கவனிச்சுக்கிறது யாருமே இல்ல. கல்யாணம் பண்ணு அப்படின்னு எல்லா இடத்துலயும் பொண்ணு பார்த்துட்டு இருக்காரு. அதனால உங்க பெண்ணு தான் வந்து நல்லா இருக்கால, அழகாவும் இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப சால்மா யோசிக்கிறா. நீ என்ன யோசிக்கிற? ஒரு நல்ல ஒரு விஷயம், வரதட்சணை கொடுக்க வேண்டாம். அவர் 10 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட உங்களுக்கு தான் வரதட்சணையா கொடுப்பாரு அப்படின்னு 6 மாசம் தான் வந்து வாழ்வாரு. 6 மாசம் கழிச்சு அவர் இறந்துருவாருன்னு மருத்துவரே சொல்லிட்டாங்க. அதனால நீ எந்த கவலையும் இல்ல, நீ தாராளமா கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். 6 மாசம் கழிச்சு திரும்பவும் கனிஷ்கா உன் வீட்டுக்கு வந்துருவா அப்படின்னு அவ சொல்றாங்க. இதை கேட்டு சால்மாவுக்கு ஒரே அதிர்ச்சி, ஆச்சரியம். இப்போ உடனடியா இந்த விஷயத்த கனிஷ்கா விட சொல்றா. கனிஷ்கா அதிர்ச்சி ஆவரா. ஏன்னா சேத் ஜமாலுதீனை பத்தி அந்த ஊருக்கு தெரியாத ஆளே இல்ல. அவருக்கு வயசு 70 வயசாகுது. இவரே நான் கல்யாணம் பண்ணி சொல்றீங்க அப்படின்னு வருத்தப்பட்டு அழுவுறா. இப்பதான் நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், நீ கல்யாணம் பண்ணலன்னா வாழ்நாள் முழுவதும் இப்படியே தான் இருந்தாகணும் அப்படின்னு சால்மா சொல்றாங்க. இதை கேட்டு அவ அழுது இருக்கா. இப்பதான் அவருடைய கணவரோட வந்து விஷயத்த சொல்றா. இதை கேட்ட பிறகு அவருடைய கணவர் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. ரசித்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? கனிஷ்காவுக்கு வெறும் 18 வயசு தான் ஆகுது, அவருக்கு 70 வயசு, என்னுடைய தாத்தா வயசு. அவருக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுக்குறியா? கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இப்பதான் அவர் சொல்றா, நீ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு, நம்ம வரதட்சணை எதுவும் கொடுக்க தேவையில்ல, நம்ம இப்படியே இருந்தா அவளை வீட்டில இருந்து வச்சிருக்க போறியா? அவர் வரதட்சணையா 10 லட்சம் ரூபாய் நமக்கு தராங்களாம். அந்த 10 லட்சம் ரூபாய் வச்சு நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் படிப்பு செலவு பண்ணலாம், நம்ம குழந்தையோட வாழ்க்கை தரலாம் உயரும், நம்மளும் வசதியா வாழலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ரசித்திடமும் இது மாதிரி சொல்றா. ஒரு வயசானவர், இன்னும் 6 மாசம் தான் வந்து இறந்து வரான். 6 மாசம் இறந்த பிறகு நம்ம வீட்டுக்கு வந்துருவா. அதுக்கு பிறகு திரும்பவும் நம்ம வீட்டுல வேலை செய்யிட்டோம் அப்படின்னு அவர் சொல்றா. இப்ப ரசித்தால எதுவுமே பேச முடியல, அப்படியே போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துல கனிஷ்காவிடம் சால்மா வந்து ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து வரா. உனக்கு கல்யாணம் நடக்க போகுது, இந்த ஸ்வீட் எடுத்துக்க அப்படின்னு அவர் சொல்றா. இதை கேட்டு ஒரு நிமிஷம் அழுவுறா. நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், நீ முடியாதுன்னு சொல்ல முடியாது, நாங்க சொல்றதா கேட்கணும், நீ எதை மறுப்பு தெரிவிச்சு அப்படின்னா இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியே துரத்துறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அவளுக்கு வேற வழியில அவளும் சம்மதிக்கிறா. இப்ப அவளோட தங்கச்சி கனிஷ்கா ரசித்திடம் வந்து, அண்ணா இது எந்த அளவுக்கு நியாயம்? நான் மனிதரா பிறந்தது என்னுடைய தவறா? என்னுடைய அப்பா அம்மா இறந்தது யார் தவறு? இதெல்லாம் கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காரா அப்படின்னு அவன் அண்ணனிடம் கேட்கிறா. அண்ணா அவரை நான் கல்யாணம் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு அவ கேட்கிறா. ரசித்து எதுவுமே சொல்லாம அப்படியே போயிடுறான். இப்பதான் அந்த நாட்கள் வருது. அந்த வயசானவர் சேத் ஜமாலுதீனும் அவர் இறங்கி வர்றாரு. கல்யாணமும் நடக்க போகுது. இறங்கி அங்கேயே நடந்து வராரு. அதனால நடக்க கூட முடியாம குச்சி விட்டு வராரு. அங்க உள்ள எல்லா பெண்களுமே மாடியில இருந்தும் ஜன்னல்ல இருந்தும் பாக்குறாங்க. கனிஷ்கா ஒரு துரஸ்தவாளி, எப்படிப்பட்ட ஒரு வயசானவளை பார்த்து கல்யாணம் பண்றாங்க பாருங்க அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. இப்ப அவர் நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அவர் சொன்ன மாதிரியே அவர் கையில இருந்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை சால்மாவிடம் தராரு. அதை வாங்கிக்கிறா. வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. இப்ப
பெரிய மேலதளம் இல்ல, எந்த ஒரு ஆடம்பரமான செலவும் இல்ல. பழைய துணி, சோப்பு துணியை வந்து பெட்டியில இருந்த ஒரு துணியை வந்து எடுத்து கனிஷ்காவிடம் தராங்க. அந்த துணியை வந்து அவன் வந்து அணிகிறா. இப்ப அங்க சிம்பிளாவே கல்யாணம் முடியுது. கல்யாணம் முடிஞ்சு நல்லபடியா உடைய கணவர் வீட்டுக்கு போ அப்படின்னும் அவன் சொல்றா. மேலும் சால்மா வந்து அவருடைய கணவர் ரசித்திடம் இப்படி சொல்றா. இப்ப அதே போல கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கார்ல ஏறி அவ போயிடுறா. காரு அந்த நகரம் முழுவதும் புழுதி பறக்க அந்த கார் அவருடைய வீட்டுக்கு போகுது. சேத் ஜமாலுதீனோட வீட்டுக்கு, அதாவது அரண்மனைக்கு அந்த கார் போய் நிக்குது. அது மிகப்பெரிய ஒரு அரண்மனை, பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்குது. இப்படிப்பட்ட அரண்மனையில வந்து இந்த வயசானவர் வாழ்றாரு அப்படின்னு எல்லோருமே ஆச்சரியப்படுறாங்க. இறங்கி அவன் மனைவி கூட அவர் உள்ள போறாரு. அவன் போய் பாக்குறா, ஏகப்பட்ட வேலையாட்களும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த அரண்மனை உள்ளாரே இல்லாத ஒரு விஷயமே இல்ல. இப்ப அந்த அரண்மனையில சேத்தோட அறைக்கு அவ போறா. அந்த அறை முழுவதுமே ஒரு மருந்து வாசனை தான் வருது. மருந்து வாசனை நிரம்பி இருக்கு. இப்ப அவரு சேத்து வந்து இருமுறாரு. இப்பதான் பதத்தோட கனிஷ்கா தண்ணீர் கொஞ்சம் கொண்டு வந்து அவளிடம் தராரு. சேத்தோட கண்கள்ல காமமோ ஆணவமோ கிடையாது. அதுக்கு பதிலா அவருடைய முகத்துல ஒரு பாவம் தெரிஞ்சது, சோகம் தெரிஞ்சது. இப்ப அதை குடிச்சுக்கிட்டே அவர் கண்ணீர் விட்டு அழுகுறாரு. என்ன மன்னிச்சுக்குமா, நான் செஞ்சது மிகப்பெரிய பாவம் தான். உங்களுடைய தாத்தா வயசு தான் எனக்கு ஆகுது. ஆனாலும் எனக்கு வேற வழி இல்ல. என்கிட்ட ஏகப்பட்ட செல்வம் இருக்கு. என்னை கவனிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. ஒரு மனைவியா உள்ளவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். மனைவி தான் நல்லா கவனிப்பாங்க அப்படின்னு நான் இவ்வளவு நாள் கல்யாணம் பண்றதுக்கு பெண்ணு தேடினேன். உன்னை கல்யாணம் பண்றதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்ட பிறகு கனிஷ்கா கண்ணீர் விடுறா. அப்படிலாம் இல்லையா, நான் உன்னை கடவுள் மாதிரி மதிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் உங்களுக்கு அர்ப்பணிப்பேன் அப்படின்னும் அவர் சொல்றா. இப்ப மரம் பிடியுது. காலைல எழுந்திரிச்ச பிறகு கடவுளை வழிபட்டுட்டு அவ வந்து வேலை செய்யறா. அவ அனைத்து விதமான வேலை செய்யறா. காலைல எழுந்திரிச்சு அவருக்கு அனைத்து விதமான மருந்து தரது, அதே போல அவரை நல்லா கணிச்சுக்கிறது, சுடுதண்ணி தரது, சாப்பாடு கூட அவர் சாப்பிடுற அளவுக்கு மென்மையான சாப்பாடு சமைக்கிறது. அதே போல தூங்கும் போது இருமிட்டே இருந்தாருன்னா அவர் காலை அமைக்கிட்டு அவரோட காலை மசாஜ் செஞ்சு அவர் தூங்க வைக்கிறது அப்படின்னு அத்தனை வேலைகளையும் அவர் செய்யறா. அங்க வேலை செஞ்ச எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா சேத் ஜமாலுதீன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரையும் ரொம்ப இருமிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு. ஆனா கனிஷ்கா அங்க வந்த பிறகு நிலைமை மொத்தமா மாறுது. எல்லாருமே ஆச்சரியப்பட்டு அவங்க வந்து பாக்குறாங்க, எப்படி இந்த பெண்மணி ஒரு வேலைக்காரி மாதிரி அத்தனை வேலையும் பாக்குறா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அதே நேரத்துல அங்க ஏகப்பட்ட சொந்தக்காரர்களும் வராங்க. அது சேத்தோட உடல்நலத்தை பார்க்கறதுக்காக வரல, சேத்து எப்படி இருக்காரு, எப்ப இறப்பாரு அப்படின்னு பார்க்கறதுக்காகவே அங்க வராங்க. அந்த இடத்துல தான் சால்மாவும் ரச்சித்தும் அவங்க 6 மாசம் ஆன பிறகு இறந்துருவான்னு சொன்னாங்களே, இன்னும் இறக்கலையே அப்படின்னு சால்மா ரொம்பவே வந்து யோசிக்கிறான். ரச்சித்தும் சால்மாவும் சரி அவன் வீட்டை போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து பாக்குறாங்க. இப்ப சேத் ஜமாலுதீன் ரொம்பவே நல்லா இருக்காரு. இதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா சேத்தோடைய காலை அவ வந்து அலமிக்கிட்டு இருக்கா. இப்பதான் சால்மா சொல்றாங்க, அங்கேயும் வீட்டு வேலை தான் செய்யறா. இங்க வந்து ஒரு ராணி மாதிரி இருப்பேன்னு நினைச்சேன், ஆனா இங்க இப்படி வேலைக்காரி மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னும் அவன் கேட்கறாங்க. இப்பதான் கனிஷ்கா சொல்றா, நான் எங்க இருந்தாலும் நான் ஒரே மாதிரி தான் வந்திருப்பேன். என் மனதுல என்ன படுதோ அதை நான் செய்யறேன் அப்படின்னும் அவ சொல்றா. இப்ப இதை கேட்டு கோவமா 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. இப்பதான் வந்து நாட்கள் இப்படியே ஓடுது. மருத்துவர்கள் 6 மாசத்துல இறந்துடுறான்னு சொன்னாங்க. ஆனாலும் அவருடைய உடல்ல கொஞ்சம் கொஞ்சமா தேறிட்டு வருது. இப்ப 2 வருஷம் வரலையும் அவர் இயல்பாவே நல்லா சந்தோஷமாவே வாழ்ந்துட்டு வராரு. இப்பதான் ஒரு நாள் இரவு திடீர்னு சேத்துக்கு உடல்நல சரியில்லாம போது படுத்த படுக்கையா வராரு. இப்ப இருமுறாரு. மருத்துவரையும் அங்க வர சொல்றாங்க. பரிசோதிக்கிறாங்க. இப்ப மருத்துவரும் சாரிமா, இதுக்கு மேல இவரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. இப்ப கனிஷ்காவும் அழுகுறா. இதே நேரத்துல சேர்த்து அழுதுகிட்டே கனிஷ்காவை கூப்பிடுறாரு. என்ன மன்னிச்சிருமா, நான் உனக்கு எதுவுமே செய்யல, ஆனாலும் நீ என்ன நல்லா கவனிச்சுக்கிட்ட. நான் உன்னை ஒரு மகள் போலதான் பார்த்தேன் அப்படின்னும் சொல்லி அழுகுறாரு. ஆனாலும் உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிட்டேன் அப்படின்னும் அவர் சொல்லிட்டு அழுகுறாரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா, நானும் உங்களை ஒரு அப்பாவா தான் பார்த்தேன் அப்படின்னும் அவர் சொல்றா. பேசிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்காங்க. அப்படியே வந்து அவர் உயிரிட்டுறாரு. இப்ப இறந்துறாரு. இறந்த அடுத்த நிமிஷம் ஒரு பெரிய ஒரு புயலை கிளம்புற மாதிரி அந்த மாளிகை முழுவதும் கழுகுகள் சூழ்ந்த மாதிரி அத்தனை உறவினர்களும் ஓடி வராங்க. முக்கியமா சேத் ஜமாலுதீன் செத்துட்டாரு அப்படின்னு யாரும் வரல. அவருடைய சொத்துக்காக அவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. 3 நாளைக்கு பிறகு சேத்தோட வழக்கறிஞர் வர்றாரு. வழக்கறிஞர் வந்து படிக்கிறாரு. இதை கேட்கறதுக்காக அத்தனை உறவினர்களும் அவங்க கூஞ்சிருக்காங்க. சால்மா அந்த நேரத்தில் சொல்றாங்க, கண்டிப்பா கனிஷ்காவுக்கு ஏதாவது கொஞ்சம் சொத்து வரும், அதை வச்சு நம்ம வந்து பொழைச்சிக்கலாம், அவளை நம்ம திரும்ப அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னும் அவங்க பேசிக்கிறாங்க. அப்படி அதுல இருந்து கொஞ்சம் பங்கு வந்தா நமக்கு பெரிய லாட்டரி அடிச்ச மாதிரி தான் அப்படின்னும் சால்மா சொல்றா. இப்ப ரசித்தும் எதுவும் பேசாம இருக்காரு. இப்பதான் அந்த வழக்கறிஞர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. இவருடைய உயில் தான் இது, நான் படிக்கிறது நல்லா கேளுங்க அப்படின்னும் அவர் வந்து படிக்கிறாரு. நான் இறந்த பிறகு என்னுடைய உறவினர்கள் நீங்க எல்லோரும் வந்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் வயதான காலத்துல நான் முடியாத போது எனக்கு ஒரு தண்ணீர் கூட கொடுக்கறதுக்கு இங்க வழி இல்லாம இருந்தது. அப்படி என்னை பார்க்க கூட வராத உங்களுக்கு ஒரு பைசா கூட என்னுடைய சொத்தை கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டு எல்லோருமே அதிர்ச்சி ஆகிறாங்க.
இந்த இடத்துல சால்மன் சொல்றா, அப்ப அந்த சொத்துலாம் யாருக்கு அப்படின்னா அவ கேக்குறா. இப்பதான் மேலும் பிடிக்கிறாரு, இந்த சொத்து எல்லாமே நான் உடல்நலம் சரியில்லாம இருக்கும் போது என்னுடைய காயங்களை கழுவி மருந்து போட்டு என்ன நல்லா பாத்துக்கிட்ட இவருடைய மனைவி கனிஷ்காவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அதுல வந்து எழுதிருக்காரு. மேல அந்த லாயர் சொல்றாரு, இங்குள்ள 50 கடைகளும் 25 தொழிற்சாலைகளும் எல்லாமே கனிஷ்காவுக்கு தான். அது மட்டும் இல்லாம என்னுடைய அத்தனை பணமும் என்னுடைய இந்த மாளிகையும் அத்தனையும் கனிஷ்காவுக்கு தான் சொந்தம் அப்படின்னும் அவர் வந்து எழுதிருக்காரு. இப்ப இது கேட்டு எல்லாருமே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அங்க உள்ள எல்லோருமே அதிர்ச்சி ஆகுறாங்க, எல்லாரும் கோவப்படுறாங்க. இல்ல இது பொய், இது பொய்யான உயில், நம்ப முடியாது அப்படின்னும் எல்லாரும் சொல்றாங்க. இப்ப அந்த வழக்கறிஞர் சொல்றாரு, இது வந்து உயில் மட்டும் கிடையாது, வீடியோ ரெக்கார்டிங்கும் அவர் வந்து போட்டிருக்காரு அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப இதை கேட்டு அங்க உள்ள எல்லோருமே அதிர்ச்சி ஆகுறாங்க, அவங்களும் எல்லாரும் சோகமா திரும்பிடுறாங்க. இப்பதான் சால்மா ஓடி வந்து கனிஷ்காவோட காலை பிடிக்கிறா. கனிஷ்கா, உன்னால இந்த மாளிகையை நிர்வகிக்க முடியாது, நாங்களும் கூட இருக்கிறோம், நாங்களும் இங்க வந்துடுறோம், நம்ம எல்லாருமே சந்தோஷமா இதை நிர்வகிக்கலாம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்பதான் கனிஷ்கா சொல்றா, நான் பசியோட படுத்திருக்கும் போது எனக்கு ஒரு ரொட்டி கூட கொடுக்காம என்ன பசியிலே படுக்க வச்சீங்க, அது மட்டும் இல்லாம வயசானவர் தெரிஞ்சு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, என்னுடைய வாழ்க்கையை எப்படிலாம் சீரழிக்கணும்னு நினைச்சீங்களோ அப்படிலாம் சீரழிக்க நினைச்சீங்க, ஆனா கடவுள் வேறுவியா யோசிக்கிறாரு அப்படின்னும் அவர் சொல்றா. தயவு செய்து வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னும் அவர் சொல்றா. இப்ப சால்மாவும் ரஜித்தும் வீட்டை விட்டு வெளியே வராங்க. இப்ப கனிஷ்கா அங்கே வந்து அமைதியா வந்து உட்கார்ந்துருக்கா. கனிஷ்கா அதுக்கு பிறகு அந்த மாளிகையை அனாதை இல்லமா மாத்திரா, ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நிறைய பேரை கூட வந்து வச்சிருக்கா. இப்பதான் கனிஷ்கா அந்த அரண்மனையிலே வேலை செய்யற ஒரு சாதாரண தோட்டக்காரனை அவ பாக்குறா, கவனிக்கிறா. அவன் மேல அவளுக்கு ஒரு காதல் வருது. இப்ப அவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பா போயிட்டு இருக்குது. நம்ம கெட்டது நினைச்சோம்னா அந்த குழியில தான் அவங்க வந்து விழுவாங்க. அமைதியா இருந்தா கடவுள் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சொர்க்கத்தை அவங்களுக்காக வடிவமைப்பாரு. ஓகே, இந்த வீடியோ பிரச்சனை மீண்டும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.